ஏன் நம்ம கிட்ட காசு எப்போதும் தங்க மாட்டுது? அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோலேருந்து நம்மளுக்கு எப்படி காசு தங்குறது அதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. வணக்கம், நான் சத்யசீலன். ஓகே, முதலாவதாக லக்கி மொபைல் நம்பர் நான் நிறையா பேசியிருக்கேன். நம்ம பாய்க்கிற தொலைபேசி நம்பர் வந்து லக்கி மொபைல் நம்பர் எப்படின்னா, உங்கள் பிறந்த தேதி, உங்கள் பிறந்த நேரத்தை வச்சு தான் அந்த அந்த தொலைபேசி நம்பரை நம்ம செய்வோம். ஸோ நீங்கள் அந்த லக்கி மொபைல் நம்பர் பாய்க்கும் போது உங்களோட பணம் பெருக ஆரம்பிக்கும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வியாபாரமும் சரி, நீங்கள் ஒரு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்கு அந்த பதவி ஏறுறதோ இல்லை இன்க்ரிமெண்ட் வர்றதோ இல்லை உங்களுக்கு வியாபார ஆப்பர்ச்சுனிட்டி பெறுகிறதும் அது மூலிமா வரும். அதான் லக்கி மொபைல் நம்பர்னு சொல்லுவோம். அடுத்தது நீங்கள் பாய்க்கிற துணிமணிகள், அதாவது க்ளோத்திங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் துணிமணிகள் பார்க்கும்போது நீங்கள் வெள்ளை கலர், எல்லோ கலர் இல்லை பிரைட்டான கலர்ஸ் போட்டால் உங்களுக்கு பணம் பெறுகிற அதிர்ஷ்டம் நிறையா பெருகும். ஓகேயா? அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முடிஞ்சால் நீங்கள் இந்த காட்டன் துணிகள் இல்லை இந்த லீனன் துணிகளை பாய்ங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது காட்டன். ஸோ இந்த காட்டன் துணிகள், இந்த லீனன் துணிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பிளான் பேஸில் செஞ்சது, அதாவது செடிகளில் செஞ்சது, அதாவது பிளான் பேஸ். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி வெரி ஹை. ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டமும் பெருகும். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமானது, எப்போதும் இந்த இந்த கிழிஞ்ச துணிமணிகள், இந்த கிழிஞ்சி போன ஷூஸ், டான் பண்ண ஷூலாம் பாய்க்காதீங்க. அதுவே உங்களுக்கு பணம் தங்காது. ஓகே, அடுத்தது உங்களோட துணிமணிகளை ஆளுங்களுக்கு தானமாக கொடுக்கறது, இந்த ஆளுங்களுக்கு போரோ பண்ணுறது, அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும், ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் போரோ பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களோட எனர்ஜி சம்மந்தப்பட்டது. ஓகே, இது நீங்கள் போரோ பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட அதிர்ஷ்டமும் உங்கள் கைவிட்டு போகும். ஓகே, அடுத்தது லக்கி வாலெட். எப்போதும் நீங்கள் வாலெட் பாய்ச்சிங்கன்னா நீட் வாலெட் பாய்ங்க. மேக் ஷூர் வந்து அந்த பணம் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீட் வாலெட் பாய்ங்க. ஓகே, இப்போ லக்கி வாலெட் சொன்ன போனால் என்னோட லக்கி வாலெட் வந்து நான் வந்து 9 முக்கியமான யாந்திரங்கள் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அது என்னோட லக்கி வாலெட்லாம். இப்போ நீங்கள் சொந்தமாக லக்கி வாலெட் செய்ய போகிறீங்கன்னா மேக் ஷூர் உங்கள் வாலெட் இந்த மாதிரி இருக்கணும், ப்ரௌன் கலர். ஓகேயா? என்னோட வாலெட் வேறு, ஏன்னா நான் என்னோட லக்கி வாலெட் வந்து நான் மந்திரம் படித்து வெளியாக்குறது. ஓகே, அடுத்தது மணி கிறிஸ்டல் பாய்ங்க. இப்போ இந்த மணி கிறிஸ்டல் சொல்லும் போது சிட்ரீனாக இருக்கட்டும், இல்லை எமத்தீஸாக இருக்கட்டும், இல்லை க்ரீன் ஃபேண்டமாக இருக்கட்டும், இல்லை கோல்டு ரூட்டாயிலாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த துறையில் சம்மந்தப்பட்டிருக்கீங்களோ அந்த கரெக்டான கிறிஸ்டல்ஸ் பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு அது பணம் கொடுக்குற வேலைகள் கரெக்டாக செய்யும். அடுத்தது HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர். இது நீங்கள் பாய்க்கும் போது உங்களுக்கு பணம் பெறுகிற வாய்ப்புகள் நிறையா வரும். ஓகேயா? உங்களோட ஆராவை கிளீன்சிங் பண்ணும். அது மூலிமா உங்களுக்கு பணம் பெறுகிற லக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கொடுக்கும். இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். இதை பாய்ங்க, உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது உங்களோட வீடை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கங்க. ஸோ நம்ம வீடை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு வந்து இந்த மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும், சுக்கிரனோட அருள் கிடைக்கும், குபேரனோட அருள் கிடைக்கும். வீடு எப்போதும் சுத்தமாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது இந்த கண்ணாடின்னு சொல்கிறது. முடிஞ்சால் இந்த கண்ணாடியை வந்து உங்களோட டைனிங் ஏரியாவில் மாட்டுங்க. நீங்கள் சாப்பிடுவீங்களா அந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் ஒரு பெரிய கண்ணாடி மாட்டுங்க. மேக் ஷூர் வந்து நீங்கள் அந்த கண்ணாடி மாட்டும் போது அந்த கண்ணாடியில் வந்து உங்கள் வாஷ்ரூமோ டாய்லெட்டோ இல்லை ஸ்டேகேஸ் படிகள் அதெல்லாம் தெரியக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்தவங்க ஃபோட்டோலாம் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா கண்ணாடியில் அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் பட்டாக்கா வீட்டில் நிறைய இறப்புகள் வரும். இது ரொம்ப சென்சிட்டிவானது, பார்த்து கவனமாக இருங்க. அடுத்தது டைனிங் டேபிள் இல்லை டைனிங் ஏரியாவில் வந்து முடிஞ்சால் ஒரு 8 ரேட் ஆப்பிள்ஸ் வைங்க. அதோட ரொம்ப முக்கியம் ஃப்ளவர்ஸ் வைங்க. இப்போ ஃப்ளவர்ஸ் பூச்செடியில் அழகாக தண்ணியை ஊற்றி ஃப்ளவர்ஸ் அழகாக வைங்க. வாரம் மாற்றுங்க, பணம் பெருகும் நிறைய. ஓகே, இதில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வைக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர், பர்பிள் கலர், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கலர்லாம் வைங்க. ரோஸ் வைக்க போகிறீங்கன்னா ஒரு ரோஸ் வச்சா போதும், ஏன்னா அது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி. ஓகே, அடுத்தது ரூமில் எப்போதும் தயவு செய்து இந்த அக்வாரியம், இந்த செடிகள், வாட்டர் ஃபவுண்டன்லாம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா பணம் அறவே தங்காது, பிரச்சனைங்க நிறையா வரும். அடுத்தது உங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ் டோர் எப்போதும் சுத்தமாக இருக்கணும். அதோட ரொம்ப முக்கியம், முடிஞ்சால் இந்த பகவா மீரர், இந்த ஸ்வாஸ்திக் வைங்க. அது வந்து உங்களுக்கு குட் லக் அட்ராக்ஷன் நிறையா கொடுக்கும். முடிஞ்சால் வீட்டு டோர் கதவு வந்து ரெட் கலரில் வைங்க, அது ரொம்ப வெல்த்தை கொடுக்கும். ஓகே, எப்போதும் உங்களோட அந்த விண்டோஸ்லாம் எப்போதும் சுத்தமாக இருக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சவுத் வால் பாருங்கள். இப்போ நார்மலாக வந்து கம்பஸ் இருந்துச்சுன்னா கம்பஸ்லேருந்து சவுத் வாலில் பாருங்கள், அங்கே மட்டும் தயவு செய்து கண்ணாடி வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து யமனோட கார்னர். அங்கே கண்ணாடி வச்சிங்கன்னா இருக்கிறதெல்லாம் நீங்கள் இழப்பீங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வீட்டில் இந்த உடஞ்ச பொருட்கள் இருந்தாக்கா தயவு செய்து ரிமூவ் பண்ணிடுங்க, வைக்காதீங்க. அது வீட்டுக்கும் நல்லதில்லை, உங்களுக்கும் நல்லதில்லை, நிறைய துரதஸ்தத்தை கொடுக்கும், அன்லாக் கொடுக்கும். அடுத்தது இந்த வீட்டில்
இந்த தண்ணி லீக்கேஜ், இப்போ நீங்கள் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த டொக்குன்னு ஒரு லீக்கேஜ் இருக்கும். அதே மாதிரி வெளியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜாக இருக்கும். இந்த மாதிரி லீக்கேஜில் இருந்தாக்கா அதை செட்டில் பண்ணுங்கள், ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா லீக்கேஜ் வந்து பார்க்க போனால் இந்த பணம் வந்து லிக்விட் சம்மந்தப்பட்டது. லிக்விட்னு சொல்லும் போது வாட்டர் எலமெண்ட். ஸோ வீட்டில் இந்த மாதிரி லீக்கேஜ்லாம் இருந்தாக்கா இதை நீங்கள் செட்டில் பண்ணிங்கனாக்கா இந்த பணம் பெருகிறது வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். அடுத்தது, வீட்டில் இந்த டாய்லெட்ஸ்லாம் இருக்கும். இந்த டாய்லெட்ஸ்லாம் மேக் ஷுவர் நீங்கள் எப்போதும் சுத்தமாக வச்சுக்கணும். ஓகே, முடிஞ்சால் அந்த டாய்லெட்குள்ளே வந்து நீங்கள் வந்து ராக் சால்ட் போட்டு வைக்கலாம், இல்லை வெள்ளை உப்பு. ஒரு வெள்ளை உப்புன்னு சொல்லும் போது நீங்கள் பிராஸில் போட்டு வைக்கலாம். அப்புறம் கேண்டல்ஸ் நீங்கள் பற்ற வைக்கலாம், கேண்டல்ஸ் வைக்கலாம். அப்புறம் பிளான்ஸ் வைக்கலாம், செடி வைக்கலாம். அடுத்தது, லைட்ஸ் ரொம்ப முக்கியம் வீட்டில். காலையில் வந்து எப்போதும் வீடு வெளிச்சமாக இருக்கணும். அப்புறம் ஈவினிங் ஆகிட்டாக்கா லைட்ஸ்லாம் டீம் பண்ணுங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் முக்கியமானது, இந்த பணத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ முடிஞ்சால் இதை பார்த்து நீங்கள் கற்றுங்க. ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் இந்த வாஸ்து சம்மந்தப்பட்டது நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கோசை 16-291-2273, கோசை 16-291-2273. நான் சத்யசீலன். வணக்கம். நமச்சிவாய.